என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் என்கின்ற இருள் நீங்கி இன்பம் என்கின்ற விடியல் வரவேண்டும் என்று வெகு நாட்களாக காத்திருந்தாய் அல்லவா? உனது கர்மாக்களை அழிக்க சற்று தாமதம் ஆகிவிட்டது குழந்தையே. இன்று இந்த இரவோடு இரவாக உன்னுடைய வாழ்க்கையின் இருள் நீங்கி நாளை ஒரு புதிய விடியல் தொடங்கப் போகின்றது. கொஞ்சம் பொறுத்திரு மகளே, ஒரு நல்ல மாற்றம் வரத்தான் போகின்றது. உனது பொன்னான நேரம் நாளை முதலே ஆரம்பமாகும் குழந்தையே. இப்போது நீ அனுபவிக்கும் இந்த நிலை உனக்கு முடிவாக இருக்குமோ என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த நிலையை நான் முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டேன் மகனே. உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் ஏற்படுத்த போகின்றேன். நீ சந்தோஷமாக இரு, ஆனந்தத்தை ஆள்வதற்கு தயாராக இரு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எனது அற்புதத்தை நான் நிகழ்த்தத்தான் போகின்றேன். நீ அதை புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது தங்கமே. நம்பிக்கையோடு இரு. நடக்கப் போகும் விஷயங்களுக்காக நன்றி அப்பா என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே இரு. நிறைவான மன நிம்மதியோடு சகலமும் பெற்று சந்தோஷமாக வாழப் போகின்றாய். விதி பலமாக இருக்கின்றது என்று நீ நினைக்கவும் வேண்டாம். இதுவரை நடக்காதது இனிமேலா நடக்கப் போகின்றது என்று அலட்சியப்படுத்தவும் வேண்டாம். என்னை நம்பு, உன்னுடைய வாழ்க்கை நிலையை நான் தலைகீழாக மாற்றுவேன். நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கப் போகின்றது. நீ நினைக்கவே முடியாத, நினைத்து கூட பார்க்காத, நம்ப முடியாத அதிசயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்து உன்னை ஆனந்த வெள்ளத்தில் நான் மூழ்கடிக்கப் போகின்றேன். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு முழுவதுமாக இப்போது உனக்கு கிடைத்து விட்டது. உனக்கு வேண்டியது அனைத்தும் நடந்த பிறகு நாளை நீயும் கண் கலங்கி நிற்பாய். எப்படி தெரியுமா? எனக்கு வேண்டியதை எந்த குறையும் இல்லாமல் நினைத்ததையும் கேட்டதையும் அப்படியே செய்து விட்டீர்களே அப்பா என்று ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகின்றாய். உனது அத்தனை தேவைகளையும் நான் பூர்த்தி செய்வேன். ஏனென்றால் உனது அப்பா நான் தானே. நிச்சயமாக உன்னை சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். உனது அத்தனை ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவேன். நீ ஆசைப்பட்டபடியே உன்னுடைய வாழ்க்கை அமையப் போகின்றது. மகிழ்ச்சி பொங்கப் போகின்றது. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என்னை நம்பி இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கவலைப்படாதே கண்மணி, நல்லதே நினை, நல்லதே நடக்கும். குழந்தையே, அன்பில் ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், பாசத்தில் வேஷம் என அனைத்தையும் சந்தித்துவிட்டு தவித்துக் கொண்டு நின்றிருக்கிறாய். உண்மையான அன்பிற்கு பலனே இல்லையா என்று என்னை நோக்கி கேட்கின்றாய். உண்மையான பாசத்திற்காக ஏங்கி தவிக்கின்றாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும் போதும், நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும், நீ அடையும் துன்பத்தை காண சகிக்க முடியவில்லை. என்னுடைய தங்கமே, இப்போது நான் கூறுவதை கவனமாகவும் பொறுமையுடனும் கேள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை. யாருமே யாருக்குமே நிரந்தரமில்லை. பெற்ற தாய், தந்தை, கணவன், மனைவி, குழந்தைகள் என குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் எல்லோரும் வருவார்கள். ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உன்னுடைய அப்பா நான் மட்டுமே. அதை புரிந்து கொண்டால் இன்பத்தையும் துன்பத்தையும் சரியாக பார்க்கும் மனப்பக்குவத்தை நீ வளர்த்துக் கொள்வாய். உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கின்றேன். என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு. உன்னுடைய மனதை திடமாக வைத்துக்கொள். உன்னை ஏமாற்றியவர்களின் பின்னாலும், உன்னுடைய அன்பை கசக்கி எரிந்தவர்கள் பின்னாலும், உன்னுடைய அன்பை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் பின்னாலும் நீ தேடி ஓடிக்கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்போது வாழப்போகின்றாய்? என்னுடைய வார்த்தைகளை நீ மதிப்பாயானால் இன்று முதலே, இந்த நொடி முதலே உன்னை தவிர்த்தவர்களை நீ தவிர்த்து விடு. உன்னுடைய வாழ்க்கை தரத்தையும் உன்னுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்தி கொள்ள உன்னுடைய சொந்த காலில் நிற்க நீ முயற்சி செய்.
உன்னை தவிர்த்தவர்களின் முன்னால் நீ தங்கமாக ஜொலிக்க வேண்டும். உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்களின் முன்னால் நீ கொடியாக வாழ்ந்து நிற்க வேண்டும். உன்னுடைய அருமையும் பெருமையும் அவர்களுக்கு உரைக்கும்படி நீ அவர்கள் முன்னால் உயர்ந்து நிற்க வேண்டும். உன்னை இழந்ததற்காக அவர்கள் வருந்திக் கொண்டு உன்னுடைய வாசலில் உனக்காக காத்திருக்க வேண்டும். பெருமாளின் பிள்ளையான நீ எவரையும் தேடி எவர் பின்னாலேயே ஓடாதே. அனைவரையும் உன்னுடைய பின்னால் ஓடி வரச் செய். நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, எல்லா நாட்களும் எனக்கானது. ஆனால் இன்று ஒரு நாள் மட்டும் உனக்கானது. ஆம், இது உன்னுடைய குறைகளை தீர்ப்பதற்கான நாளாகும். உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கும் நாளாகும். இன்று இந்த நொடி என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்பாயானால் இதை முழுமையாக கேட்டுவிடு. இதை நீ கேட்கும் தருவாயில் உன்னுடைய மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றுகின்றனவோ, எதை உன் மனம் ஏங்கி கேட்கின்றதோ அவற்றை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். என்னுடைய வாக்கு என்றுமே பொய்க்காது. ஆனால் நீயோ என்னை முழுமையாக நம்பவில்லை. நான் உன்னோடுதான் இருக்கின்றேன். ஒரு செயலை நடத்துவதற்கு தாமதம் ஏற்பட்டாலும் நிச்சயமாக அதை உரிய நேரத்தில் செய்து காட்டுவேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நடக்காமல் போன காரியம் இனி எந்த தடங்களும் இல்லாமல் அதை நான் நடத்தி காட்டுவேன். நல்ல வாழ்க்கையை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள். ஆனால் அவர்கள்தான் என்றும் அவர்களின் வாழ்க்கையில் ஜெயிப்பார்கள். நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர் பிள்ளை. நீ ஜெயமாக, வசந்தமாக, சந்தோஷமாக நீ விரும்பிய வாழ்க்கையை பெற்று சகல சௌபாக்கியங்களுடன் வாழப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிய போகின்றது. இனி உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு மிகப்பெரிய அர்த்தம் உண்டு. அதில் நீ எதிர்பார்த்த வெற்றியும் உண்டு. நான் உனக்கு வைத்த அத்தனை சோதனைகளிலும் நீ வென்று விட்டாய். இதன் பிறகு நீ கேட்ட வரத்தை தப்பாமல் நான் உனக்கு தரப்போகின்றேன். உன்னுடைய சோதனை காலங்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டன. உன்னுடைய போராட்டத்தில் நீ வெற்றி அடைவது உறுதியாகிவிட்டது. உன்னுடைய கை அருகில்தான் நீ நினைத்த அனைத்தும் இருக்கின்றது. இந்த நாளில், இந்த நொடியில் என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நீ பெற்று அதிர்ஷ்டம் புரிந்து விட்டாய். இதன் பிறகு நீ நினைத்த அனைத்து காரியங்களும் ஈடேறி நிச்சயம் வெற்றி பெறுவாய். நம்பிக்கையோடு இரு என் கண்மணி. இந்த நன்னாளில் நான் கூறிய இந்த வாக்கு நிச்சயமாக பலிக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா? அவ்வளவு எளிதாக நான் யாருக்கும் வாக்குகளை தருவதில்லை. அப்படி ஒரு வாக்கினை நான் தந்துவிட்டால் அந்த வாக்கினை நிறைவேற்றாமல் நான் விடுவதில்லை. நிச்சயமாக இன்று நான் உனக்கு கொடுத்த வாக்குகள் அனைத்தும் நிறைவேறிவிடும். நீ நம்பிக்கையோடு இரு, மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னுடைய வேண்டுதல்களை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் அல்லவா? மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ சற்று அமைதியாக இரு, பொறுமையுடன் காத்திரு, நம்பிக்கையோடு இரு.